ஃபஸ்ட்டு கேள்வி 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இயல் 1 முதல் 9 வரை டிஎன்பிசி குரூப் 4 புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நேற்று வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு கொடுத்தோம். இப்போ 7ஆம் வகுப்பு பார்க்க போகிறோம். இயல் 1ல் பிரித்தெழுதுக 7ஆம் வகுப்பில் குறள் ஆகும். அதை எப்படி பிரித்தெழுக்க முடியும் அப்படின்னா குறள் கூட்டல் ஆகும். 2 அல்ல 2 கூட்டல் அல்ல. தந்து உதவும் தந்து கூட்டல் உதவும். குற்றியல் உகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றியல் இகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். கண்டிப்பாக அந்த கேள்வியில் வரும். 4வது 5வது கண்டிப்பாக கேட்பாங்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், அது குற்றியல் உகரம். குற்றியல் இகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தந்துதவும் தந்து கூட்டல் உதவும். 2 அல்ல 2 கூட்டல் அல்ல. குறளாகும் குறள் கூட்டல் ஆகும். அடுத்து சேர்த்தெழுதுக. வான் கூட்டல் ஒளி வானொலி. வான் கூட்டல் ஒளி வானொலி. ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத. கொக்கு கூட்டல் யாது கொக்கு யாது. கொக்கி கூட்டல் யாது. அந்த கேள்வியை பாருங்கள், அதை எப்படி பிரித்திருக்காங்கன்னு. கொக்கி யாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொக்கு கூட்டல் யாதுன்றதான் பிரித்தெழுதுகளை. அதை அப்படியே சேர்த்தெழுதுக மாற்றும்போது கூ வந்து கீயாக மாறுது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த தோப்பு கூட்டல் யாது தோப்பு யாது. நாடு கூட்டல் யாது நாடியது. எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. கேள் கூட்டல் மியா கேன்மியா. செல் கூட்டல் மியா சென்மியா. அப்போ கேன்மியாவை எப்படி பிரிக்கிறாங்க? கேள் கூட்டல் மியா. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அது. கேன் கூட்டல் மியா. ஓகேவா? அடுத்து பிரித்தெழுதுக. காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம். பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை மனம் கூட்டல் இல்லை. காட்டாறு காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி. இந்த அனைத்துண்ணிக்கு எடுத்துக்காட்டு எதை சொல்லலாம்னா பறவைகளில் காகத்தை சொல்லலாம், விலங்குகளை கரடியை சொல்லலாம் அனைத்துண்ணியில். அப்போ அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி. பெருஞ்செல்வம் பொருள் செல்வம் பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் யாது கூட்டல் எனின். பிரித்தெழுக திருப்பி சொல்லுவோம். 7-2ல் காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம். பெயரறியா பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை மனம் கூட்டல் இல்லை. காட்டாறு காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி. பொருள் செல்வம் பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் யாது கூட்டல் எனின். அடுத்து 7-2ல் சேர்த்தெழுதுக. கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும். பன்றி தான் கிழங்கெடுக்கும், பாட்டில் இருக்கும். நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு. நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய. முள் கூட்டல் தீது முற்றியது. கல் கூட்டல் தீது கற்றியது. வாழை கூட்டல் காய் வாழைக்காய். தன் கூட்டல் நெஞ்சு தன்னெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து யாண்டுள்ளனோ யாண்டு கூட்டல் உணனோ. பூட்டுங் கதவுகள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இது எக்ஸாம்ஸ்க்கு வரலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பூட்டும் கதவுகள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை. இந்த ரெண்டுமே எதிர்பார்க்கலாம். தோரண மேடை எப்படி பிரிக்கிறாங்க? தோரணம் கூட்டல் மேடை. சேர்த்தெழுதுக. கல் கூட்டல் அலை கல்லலை. வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம். அதில் 2 லா வரும். வாசல் அலங்காரத்தில் என்ன வரும்? 2 லா வரும். பொறுமையாக படிக்கணும். இயல் 4 பிரித்தெழுதுக. பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். பெருங்கடல் எப்படி பிரிக்கிறோம்? பெருமை கூட்டல் கடல். சேர்த்தெழுதுக. இன்று கூட்டல் ஆகி இன்றியாகி. இன்று கூட்டல் ஆகி இன்றியாகி. 7-5ல் பிரித்தெழுதுக. ஏடு எடுத்தேன். ஏடு கூட்டல் எடுத்தேன். துயிலின்றி இருந்தார். துயிரு கூட்டல் இருந்தார். துன்பம் இல்லாமல் இருக்கிறது அது. வாய் தீதின். வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை கேடு கூட்டல் இல்லை. உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம். அதில் இந்த வாய் தீயின் வந்து ரொம்ப முக்கியம். கேடில்லை ரொம்ப முக்கியம். சேர்த்தெழுதுக. என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும். எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன். எவன் ஒருவனில் பார்த்தீங்கன்னா ஒத்த கொம்பு. இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம். அங்கே என்னது? ஒத்த கொம்பு. பிரித்தெழுதுக. வனப்பில்லை இயல் 6ல். வனப்பு கூட்டல் இல்லை. வன்கீரை. வன்கீரை அப்படின்றது சொல்லும் பொருளை எப்படி சொல்லுவாங்கன்னா வளமான கீரை அப்படிம்பாங்க. அப்போ வன்மை கூட்டல் கீரை என்பது தான் சரி. கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம். கோட்டு கூட்டல் ஓவியம்னு வரக்கூடாது, கோடு கூட்டல் ஓவியம் தான் வரணும். செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு.
எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப. திருக்குறளில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. கரைந்துண்ணும், கரைந்து கூட்டல் உண்ணும். கரைந்துண்ணும் பறவை எது அப்படின்னா காகம். தனக்கு ஒரு உணவு கிடச்சிருச்சுன்னா அது பிற காக்கைகளை வந்து உணவுக்காக கூப்பிடும். அதான் கரைந்துண்ணும், கரைந்து கூட்டல் உண்ணும். எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப. செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு. கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம். வன்கீரை வன்மை கூட்டல் கீரை. வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை. அடுத்து சேர்த்தெழுதுக. வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில். கட்டி கூட்டல் அணைத்தல் கட்டி அடைத்தல். எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. கற்றணித்து கூட்டல் ஊரும் கற்றணித்து ஊரும். இதில் கற்றணித்து கூட்டல் ஊரும்ன்றது கண்டிப்பாக கேட்கலாம். கற்றணைத்து ஊரும் மலர்கேணி மாந்தருக்கு அப்படின்னு திருக்குறளில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. இயல் 7ல் பிரித்தெழுதுக. நீர் உலையில் நீர் கூட்டல் உலையில். தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து கேட்கலாம். நீர் உலையில் நீர் கூட்டல் உலையில். தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து பிரித்தெழுதுகளை. சேர்த்தெழுதுக. மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று. ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம். இயல் 8ல் பிரித்தெழுதுக. ஞானச்சுடர் ஞானம் கூட்டல் சுடர். ஞானம்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். இன்சொல் இனிமை கூட்டல் சொல். நாடென்ப நாடு கூட்டல் என்ப. திருப்பி சொல்கிறேன். ஞானச்சுடர் ஞானம் கூட்டல் சுடர். இன்சொல் இனிமை கூட்டல் சொல். நாடென்ப நாடு கூட்டல் என்ப. சேர்த்தெழுதுக. இன்பு கூட்டல் உருகு இன்புருகு. அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர். இம்மு போய் இக்கு வருது. இம்மு போய் இக்கு வருது. கண் இல்லது கண் கூட்டல் இல்லது. அதை அப்படி பிரிக்கிறாங்க. அப்போ இதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்கு. அப்போ கண் கூட்டல் இல்லது கண் இல்லது. அப்போ ஈ வந்து நீயா மாறுது. 3 சொல்லி நீயா கேட்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்ஸ்க்கு வரும். நீங்கள் இந்த மாதிரி வார்த்தை வந்து திரிதலாக வருது பாருங்கள். அதெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு கேட்கலாம். இயல் 9ல் பிரித்தெழுதுக. மலை கூட்டல் அளவு மலை அளவு. தன்னாடு தன் கூட்டல் நாடு. தானொரு தான் கூட்டல் ஒரு. கண்டிப்பாக இந்த கேள்வி வரலாம். தானொரு கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு வரும். தான் கூட்டல் ஒரு. எதிரொலித்து எதிர் கூட்டல் ஒலித்தது. எதிரொலித்தது எப்படி பிரிக்கிறோம்? எதிர் கூட்டல் ஒலித்தது. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுலி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எதிர் கூட்டல் ஒலித்தது எதிரொலித்ததுன்னு குண்டுலி கொடுத்தா அது தப்பு. சேர்த்தெழுதுக. இவை கூட்டல் இல்லது இவை இல்லாதது. முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது. இது 7th ஸ்டாண்டர்ட். கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.